சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த பரலோக பிதாவே, ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் இயேசுவை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் உரைக்கிறார். சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று உரைப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, இந்த வசனத்தை நாம் கடந்த சில வாரங்களாக தியானித்து வருகிறோம். தேவ ஜனங்களின் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணும் போது எவ்விதமான ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கும் என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்திலே சிலரை சந்தித்த போது சொன்னார்கள், பாஸ்டர், நீங்கள் போதிக்கிறதை, அந்த வசனங்களை எவ்விதமாக நான் எழுதி வைத்திருக்கிறேன் பாருங்கள் என்று சொன்னார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சிலர் அந்த வசனங்களை எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால் குறித்து வைத்து கொண்டு அதை வீட்டிலே போய் வாசித்து பார்க்கிறார்கள். தெய்வ ஜனமே, அவ்விதமான அனுபவம் உங்கள் ஜீவியத்திலேயும் உண்டாயிருக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் சிந்தனைகள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காணப்பட்ட சிந்தனைகளாக காணப்படும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தேவ ஜனங்களின் நடுவிலே வாசம் பண்ணும் போது எவ்விதமான ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கும் என்று நாம் சிந்தித்த போது, முதலாவது இரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும் என்று கற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக தேவனுடைய திறக்கக்கூடிய வல்லமை வெளிப்படும் என்று கற்றுக்கொண்டோம். மூன்றாவதாக பிரமிப்பு உண்டாகக்கூடிய அதிசயங்கள் நிகழும் என்று கற்றுக்கொண்டோம். நான்காவதாக தெய்வ பிள்ளையே, தேவன் தம்முடைய ஜனங்களின் மத்தியிலே வாசம் பண்ணும் போது அவர்கள் தீங்கை காணாதிருப்பார்கள் என்கிற சத்தியத்தை கற்றுக்கொண்டோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஜனங்களின் மத்தியிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கும் போது தேவனுடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிற சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம் உண்டு, தேவனுடைய திறக்கக்கூடிய வல்லமை வெளிப்படக்கூடிய ஆசீர்வாதம் உண்டு, பிரமிப்பு உண்டாகக்கூடிய ஆசீர்வாதம் உண்டு, தேவனுடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிற ஆசீர்வாதம் அவர்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது. தெய்வ பிள்ளையே, தேவனுடைய ஜனங்களின் மத்தியிலே கர்த்தர் வாசம் பண்ணும்போது அவர்கள் தீங்கை காணாதிருப்பார்கள் என்கிற ஆசீர்வாதம் உண்டு என்று நாம் வேத வசனங்கள் மூலமாக சிந்தித்தோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் கூட தேவன் தம்முடைய ஜனங்களின் நடுவிலே வாசம் பண்ணும் போது, தேவன் தம்முடைய ஜனங்களின் உள்ளத்திலே வாசம் பண்ணும் போது எவ்விதமான ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும் என்பதை நாம் இன்னும் சில வசனங்கள் மூலமாக தியானிக்கலாம். ஏனென்றால் ஒரு டாபிக் எடுத்து நாம் படிக்கும்போது, ஒரு தலைப்பை எடுத்து படிக்கும்போது சில சத்தியங்களை நாம் விட்டு செல்லக்கூடாது. ஆகவே அந்த நோக்கத்தோடு இந்த காலை வேளையிலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மத்தியிலே வாசம் பண்ணும் போது இன்னும் எவ்விதமான சில ஆசீர்வாதங்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு உண்டாயிருக்கும் என்பதை நாம் சிந்தித்து அறிகிறவர்களாக காணப்பட வேண்டும். வாசியுங்கள். செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கும் போது, செப்பனியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் இரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் என்று உரைக்கப்பட்டிருப்பதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தேவனுடைய ஜனங்களின் மத்தியிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கும் போது தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கை எவ்விதமாக காணப்படும் என்றால், தேவனுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்ட ஜீவியமாக காணப்படும். மெய்யான கிறிஸ்தவ ஜனங்கள் தெய்வீக வல்லமையுள்ள ஜீவியம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆகவேதான் செப்பனியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் உரைக்கிறார், தான் வல்லமை உள்ளவர் என்று உரைக்கிறார். ஆகவே
ரட்சிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து அவருடைய அன்பு நிமித்தம் உங்கள் வாழ்க்கையிலே அமர்ந்திருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கிறது கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே அமர்ந்திருக்க வேண்டும் என்று? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவனுக்கு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். தேவன் அவர்களுடைய வாழ்க்கையிலே வாசம் பண்ணி கொண்டிருப்பதினால் தேவனுடைய ஜனங்களுடைய ஜீவியம் வல்லமையுள்ளதாய் இருக்கும். அப்படியானால் மகிழ்ச்சியும் வல்லமையும் ஒன்றோடொன்று இணைந்திருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவனுடைய ஜனங்களே, ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே துக்கங்கள் வருவதற்கோ சஞ்சலங்கள் வருவதற்கோ நீங்கள் ஒரு நாளும் இடமளிக்க கூடாது. நீங்கள் எப்பொழுதும் சொல்ல வேண்டும், கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே அமர்ந்திருக்கிறார். நீங்கள் எப்பொழுதும் சொல்ல வேண்டும், கர்த்தர் எங்களுடைய ஜீவியத்திலே காணப்படுகிறார். நீங்கள் எப்பொழுதும் சொல்ல வேண்டும், கர்த்தர் எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். நீங்கள் எப்பொழுதும் சொல்ல வேண்டும், கர்த்தர் எங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார். ஆகவே அவர் எங்கள் நிமித்தமாக எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருந்து மகிழ்ச்சியோடு காணப்படுகிறார். நாங்கள் வல்லமையுள்ளவர்களாக ஜீவிக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் இங்கே செப்பனியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய அன்பு நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே அமர்ந்திருப்பாராம். ஆம் தேவ பிள்ளையே, தேவன் எப்படிப்பட்டவர்? அன்புள்ளவர். பரிசுத்த ஆவியானவரை பற்றி படிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் அன்புள்ளவர். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே படிக்கிறோம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது என்று படிக்கிறோம். அப்படியானால் தேவன் அன்பாய் இருக்கிறார். அந்த அன்புள்ள தேவன் நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணும் போது நம்முடைய வாழ்க்கை நிமித்தமாக அவர் சந்தோஷப்படக்கூடியவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமானதாக இருப்பதின் மூலமாக அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருந்து நம்முடைய ஜீவியத்து நிமித்தமாக அவர் சந்தோஷப்படக்கூடியவராய் இருக்கிறார். அப்படி அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணும்போது நம்முடைய ஜீவியம் வல்லமையுள்ளதாக காணப்படும். கர்த்தாவே, நீர் என்னுடைய வாழ்க்கையிலே வாசம் பண்ண முடியாதபடி ஒரு நாளும் என்னுடைய ஜீவியம் காணப்படாது என்கிற நிச்சயத்தோடு வாழ விரும்ப வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நொடி பொழுதாகிலும் ஒரு நிமிடமாகிலும் தேவனே, நீர் என்னுடைய உள்ளத்திலே வாசம் பண்ணி கொண்டிராதபடி என்னுடைய ஜீவியம் இராது என்று நிச்சயித்து வாழ வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னுடைய ஜீவியமானது வல்லமையுள்ளதாய் இருக்கும். உன் வாழ்க்கை நிமித்தமாக கர்த்தர் உன் ஜீவியத்திலே வாசம் பண்ணுகிறவராய் இருந்து அவர் மகிழ்ச்சி அடையக்கூடியவராய் இருப்பார். அவருடைய அன்பு நிமித்தமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் களி கூறுவாராம். எப்படி? கம்பீரமாக களி கூறுவாராம். பிரைஸ் தி லார்ட். தேவ ஜனங்களுடைய உள்ளத்திலே கர்த்தர் வாசம் பண்ணும் போது அவர் கம்பீரமாக களி கூறக்கூடியவராய் இருக்க வேண்டும். நாம் தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே இந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக நாம் சில வசனங்களை வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் எவ்விதமாக வல்லமை உள்ளவராய் இருந்து செயல்படுகிறார் என்பதை நம்மால் வேத வசனங்கள் மூலமாக சிந்திக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திற்கு வரும்போது அங்கே நாம் எப்படிப்பட்ட வல்லமை தேவனிடத்தில் உண்டாயிருக்கிறது என்பதை குறித்து நாம் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்த ஒரு ஸ்திரீ எப்படி அற்புதகரமாக சௌக்கியத்தை பெற்றுக்கொண்டாள் என்பதை குறித்து அந்த வேத பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது. அவள் என்ன செய்தாளாம்? தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து போட்டாள் என்று படிக்கிறோம். ஆனால் ஒரு வைத்தியனாலும் அவளை சுகமாக்க முடியவில்லை. அவள் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் இழந்து போனாள். மருத்துவர்களுக்கு கொடுத்தே
நஷ்டப்பட்டு போனாள். ஆனால் அவளுடைய வியாதியோ அவளை விட்டு நீங்கவில்லை. ஆனால் ஒன்று அறிந்தாள், இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார் என்பதை அவள் அறிந்து கொண்ட போது, திரள் கூட்ட ஜனங்களோடு இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார் என்பதை அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அறிந்து கொண்ட போது ஒரு தீர்மானம் செய்தாள். எப்படியாயிலும் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டால் போதும் சுகமாவேன் என்கிற தீர்மானத்தோடு காணப்பட்டாள். அவளுடைய தீர்மானம் ஒரு நல்ல தீர்மானமாக காணப்பட்டது. 44ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அவள் என்ன செய்கிறாள்? இயேசுவுக்கு பின்னாக ஓடி வருகிறாள். இயேசுவுக்கு பின்னாக ஓடி வருகிறாள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் என்று படிக்கிறோம். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. உடனடியாக இயேசு கிறிஸ்து கேட்கிறார், என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னார்கள். ஆனால் தெய்வ பிள்ளையை இயேசு கிறிஸ்து சொன்னார். 46ஆம் வசனத்திலே படிக்கிறோம், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்று சொன்னார். அப்படியானால் பாருங்கள், இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே வாசம் பண்ணுகிறவராய் இருப்பாரே, ஆனால் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்றால் சுகமாக்கக்கூடிய வல்லமையாக காணப்படும். இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார், ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்று சொன்னார். காரணம், அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் அறியக்கூடியவராக காணப்பட்டார். உடனடியாக அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அதை மறைக்க விரும்பவில்லை. அவள் நடுங்கினவளாக வந்து இயேசுவுக்கு முன்பாக விழுந்தாள். அவள் சொன்னாள், தான் இயேசுவை தொட்டதாகவும் அதற்கான காரணத்தையும் சொன்னதை நாம் படிக்கிறோம். 47ஆம் வசனத்திலே படிக்கிறோம், தெய்வ பிள்ளையே, அது நிமித்தமாக அவள் சொஸ்தமானதை குறித்தும் அவள் சாட்சி கொடுப்பதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். உடனடியாக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஒரு விஷயத்தை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சித்தது என்று. அப்படியானால் அவள் தன்னுடைய இருதயத்தில் எடுத்துக்கொண்ட தீர்மானங்கள் நல்ல தீர்மானங்களாக காணப்பட்டது. அவள் தன்னுடைய இருதயத்தில் எடுத்துக்கொண்ட தீர்மானம் அது இயேசு கிறிஸ்துவின் மீது சரியான விசுவாசம் வைப்பதற்கு ஏதுவான தீர்மானமாய் இருந்தது. ஆகவே அவள் ரட்சிக்கப்பட்டாள், அவள் சுகமாக்கப்பட்டாள். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கும் இயேசுவினிடத்தில் சுகமாக்கக்கூடிய, சௌக்கியப்படுத்தக்கூடிய வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், அந்த விசுவாசத்திற்கு இடம் கொடுத்து நீங்கள் தேவ சமூகத்திற்கு நேராக முன்னேறி செல்வேன் என்று சொல்லி நம்பிக்கை வைத்து தேவ சமூகத்திலே முன்னேறி செல்லும் போது அந்த விசுவாசத்தின் பலனாக உன் விசுவாசத்தின்படியே உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் உண்டாகும். உன் விசுவாசத்தின்படியே உன்னுடைய வாழ்க்கையிலே தெய்வீக சமாதானம் உண்டாகும். உன் விசுவாசத்தின்படியே உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அற்புதங்களை காணக்கூடியவனாய் இருப்பாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, இரண்டாவதாக, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வாசம் பண்ணுகிறவராக இருக்கும் போது எவ்விதமான வல்லமை உள்ளவராக காணப்படுவார் என்றால், பிசாசை துரத்தக்கூடிய வல்லமை உள்ளவராக காணப்படுவார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து படிக்கும் போது, இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் உள்ள கப்பர்நகும் பட்டணத்திற்கு வருகிறார். ஆகவே ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு அவர் போதகம் பண்ணுகிறார். அந்த சமயத்திலே ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். காரணம், அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாக காணப்பட்டது. அவருடைய போதகத்தை குறித்து கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த வேளையிலே ஜெப ஆலயத்திலே ஒரு அசுத்த ஆவி பிடித்த மனிதனை கொண்டு வந்திருந்திருக்கிறார்கள், நல்ல சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் தேவனுடைய சமூகம் அங்கே காணப்பட்ட போது, தேவனுடைய பிரசன்னம் அங்கே காணப்பட்ட போது, தேவன் ஜனங்களின் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவராக இருந்தபோது மற்றவர்களுக்கெல்லாம் அவருடைய போதகம் ஆச்சரியத்தை உண்டாக்கக்கூடியதாய் இருந்தாலும், அசுத்த ஆவி பிடித்த மனிதனுக்கு மாத்திரம் ஒரு அலக்களிப்பு உண்டாயிற்று என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே அவனுக்குள்ளாக இருந்த பிசாசு அவனை அலக்களிக்க கூடியதாக
காணப்பட்டது. ஆகவே அந்த பிசாசு பிடித்திருந்த மனிதன் எவ்விதமாக கூக்குரல் இடுகிறான் என்றால் 34ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அவன் சொல்லுகிறான், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான் என்று படிக்கிறோம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போய் என்று அதட்டினார் என்று படிக்கிறோம். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவிலே விழ தள்ளிவிட்டு அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது என்று படிக்கிறோம். எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்படுகிறார்கள். இது என்ன வார்த்தையோ? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறாரே, அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் என்று படிக்கிறோம். தெய்வ ஜனமே, கர்த்தர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவராய் இருப்பாரே ஆனால் அங்கே எந்த அசுத்த ஆவிகளுக்கும் இடம் இராது. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறவராய் இருப்பாரே ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே எந்த பிசாசின் வல்லமைகளுக்கும் இடம் இராது. காரணம், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் வல்லமையுள்ளவர். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நீங்கள் விரும்ப வேண்டும், கர்த்தாவே எங்களுடைய உள்ளத்திலே நீர் எப்பொழுதும் வாசமாயிரும், எங்களுடைய வாழ்க்கையின் மத்தியிலே நீர் எப்பொழுதும் வாசமாயிரும், நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு பிசாசிற்கும் இடம் இராதபடி நீர் மாத்திரமே எங்களுடைய ஜீவியத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவராயிரும் என்று ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக, கர்த்தர் நம் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டிருப்பாரே ஆனால் அவர் எவ்விதமாக வல்லமையுள்ளவராய் இருந்து செயல்படுவார் என்பதை குறித்து படிக்கும் போது வாசியுங்கள். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிரைஸ் தி லார்ட். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் என்று குறிப்பிடுவதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறவராய் இருப்பாரே ஆனால், கர்த்தர் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராய் இருப்பாரே ஆனால் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவராய் இருந்து செயல்படுவார் தெரியுமா? நம்முடைய அற்பமான சரீரத்தை ஒரு மகிமையுள்ள சரீரமாக, ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட ஜீவியம் செய்வதற்கு ஏதுவாக மறுரூபப்படுத்தக்கூடியவராய் இருப்பார், உயிர்ப்பிக்கக்கூடியவராய் இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் சொல்கிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்கிறார். ஆம், தேவனுடைய வல்லமை யாருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதோ அவர்கள் எப்பொழுதும் தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். தெய்வ ஜனமே, இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார், பாரமான சிலுவையை சுமந்தார், வாரினாலே அடிக்கப்பட்டார், விலாவிலே ஈட்டியாலே குத்தப்பட்டார், சிரசிலே முள்முடி சூட்டப்பட்டார். எவ்விதமாக அவ்வளவு பாடுகளை அவரால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது? ஒரு கேள்வி எழும்புகிறது. நாம் வேத புஸ்தகத்தை படிக்கும் போது அவ்வளவு பாடுகளையும் அவரால் எவ்விதமாக ஏற்றுக்கொள்ள முடிந்தது என்றால், பரலோக பிதாவாகிய தேவனுடைய கிருபையின் வல்லமை சிந்தனை மண்டலத்திலே, ஆத்ம மண்டலத்திலே, சரீர மண்டலத்திலே அந்த பாடுகளோடு ஐக்கியப்படுவதற்கு ஏதுவாக பரலோக தேவனால் பொழிந்தருளப்பட்டு கொண்டே இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே பாடுகள் உண்டாயிராது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வராது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். பாடுகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், கிறிஸ்து இயேசுவின் நாமத்து நிமித்தமாகவே உபத்திரவங்களும் வரலாம். ஆனால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும், கர்த்தாவே நீர் என்னுடைய வாழ்க்கையின் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவராய் இருக்கிறீர், நீர் என்னுடைய உள்ளத்திலே வாசம் பண்ணும், உமக்கும் எனக்கும் இடையே எந்த ஒரு காரியங்களும் வராதபடி எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய வல்லமையினாலே நிரப்பும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திற்கே உங்கள் வாழ்க்கையிலே இடம் கொடுத்து, தேவ பிரசன்னத்திற்கே உங்கள் வாழ்க்கையிலே இடம் கொடுத்து, தேவனுடைய வல்லமைக்கே உங்கள் வாழ்க்கையிலே இடம் கொடுப்பீர்களானால் அவரோடு கூட பாடுகளிலேயும் ஐக்கியப்படுகிற அனுபவம் என்ன என்பதையும் அறிந்து கொண்டு, பின்பு அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அந்த உயிர்த்தெழுதலின்
வல்லமையும் எவ்விதமாக உங்கள் வாழ்க்கையிலே செயலாற்றுகிறது என்பதையும் அறிந்து அனுபவமாக்கி சாட்சியுள்ள ஜீவியம் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் சாட்சி பகர வேண்டும். கர்த்தர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய சமூகம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். அவர் வல்லமை உள்ளவர். அவர் தம்முடைய அன்பு நிமித்தம் எங்களுக்குள்ளாக அமர்ந்து மகிழ்ச்சி அடையக்கூடியவராய் இருக்கிறார். அந்த சந்தோஷம் எங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் அது நிமித்தமாக நாங்கள் ஒரு வல்லமையுள்ள ஜீவியம் செய்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் நிமித்தமாக பாடுகள் வரும்போதும், துன்பங்கள் வரும்போதும், உபத்திரவங்கள் வரும்போதும் அதன் மத்தியிலேயும் தேவனை துதிக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம், மற்றவர்களுக்கும் செய்தி சொல்லுகிறோம். அந்த செய்தி என்ன? எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்கிறோம் என்று சாட்சி பகர வேண்டும். அதுதான் பவுலுடைய வாழ்க்கையின் அனுபவமாய் இருந்தது. அவர் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் நிமித்தமாக வரக்கூடிய பாடுகளோடு ஐக்கியப்பட்டதால் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக செயலாற்றுகிறது என்பதை அனுபவமாக்கினபடியால் அவர் சொல்லுகிறார், அவ்விதமான தெய்வீக அனுபவத்தை தன்னுடைய ஜீவியத்திலே அடையும்படியாக பலவிதமான காரியங்களை, உலக பிரகாரமாக மேன்மையாக கருதி கொண்டிருந்த காரியங்களை எல்லாம் அற்பமாகவும் குப்பையாகவும் விட்டுவிட்டதாக சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, சில தியாகமான பாடுகளின் பாதையிலே தேவன் உங்களை நடத்தும் போது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் அவருடைய வல்லமையை உங்கள் மூலமாக விளங்க பண்ணும்படியாகவே அவ்விதமான பாதைகளில் உங்களை நடத்துகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவ்விதமாக தேவனுடைய வல்லமை உங்கள் மூலமாக வெளிப்படும் போது கர்த்தர் எவ்வளவு நல்லவராயிருந்து உங்களை உயிர்ப்பிக்கிறார், அதை எவ்விதமாக உங்கள் ஜீவியத்திலே அனுபவமாக்கி கொண்டீர்கள் என்பதற்கு நீங்கள் தான் உத்தம சாட்சிகளாக விளங்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம் தெய்வ பிள்ளையே, தேவனிடத்தில் உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை உண்டு. ஆகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இயேசுவே நீர் எங்கள் ஜீவியத்திலே தங்கி இரும், நீர் எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராய் இரும் என்று சொல்லி எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தை காத்து கொள்ளும் போது நீங்கள் மற்றவர்களுக்கு சந்தோஷமாய் இருங்கள் என்று தேவனுடைய வார்த்தைகளையே உரைக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். காரணம், கர்த்தர் உங்களுக்குள்ளாய் இருந்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான்காவதாக, தேவன் தம்முடைய ஜனங்களின் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கும் போது எவ்விதமான வல்லமை உள்ளவராக காணப்படுவார் என்பதை குறித்து படிக்கும் போது ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்கே தேவத்துவம் என்கிற ஒரு வார்த்தை காணப்படுகிறது. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை என்று பவுல் ரோம சபையாருக்கு எழுதுகிறார். எப்படி எனில், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை என்று பவுல் குறிப்பிடுகிறார். His invisible attributes are clearly seen என்று பவுல் குறிப்பிடுகிறார். தெய்வ பிள்ளையே, பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த வானத்தையும் பூமியையும் இந்த உலகத்திலே காண்கிற அனைத்தையும் சற்று நேரம் நீங்கள் கண்டு சிந்திக்க ஆரம்பிக்கும் போது ஒருவர் இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். கடவுள் என்று சொல்லப்படுகிறவர் இருக்கிறார். இறைவன் என்று சொல்லப்படுகிறவர் இருக்கிறார். தேவன் என்று அவரை வார்த்தையினாலே சொல்லுகிறோமே, அவர் இருக்கிறார். அவருடைய வல்லமை உண்டாயிருந்திருக்கிறது, உண்டாயிருக்கிறது, உண்டாயிருக்கும் என்றே மனிதன் சொல்லக்கூடியவனாய் இருப்பான். அதை தான் பவுல் எழுதுகிறார். அவருடைய வல்லமை காணப்படாதவைகளாக இருந்தாலும் போக்கு சொல்ல இடம் இல்லை. காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தை பார்க்கும்போது, அவருடைய படைப்பை பார்க்கும்போது, அவர் சிருஷ்டித்த காரியங்களை பார்க்கும்போது மனிதன் நிச்சயமாகவே சொல்லுவான், இறைவனுடைய வல்லமை ஒன்று உண்டு என்றே சொல்லுவான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை தான் பவுல் குறிப்பிடுகிறார். நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள்
உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே இருக்கிறது என்பதை தெளிவாக காண்கிறோம் என்று எழுதுகிறார். அப்படியானால் சகோதரனே, சகோதரியே, உனக்குள்ளாக தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கும் போது, உன் உள்ளத்திலே தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கும் போது, கர்த்தர் படைத்த காரியங்களை நீ காணும் போது ஒரு விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன் என்று. அவரிடத்தில் படைப்பின் வல்லமை உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலேயும் அவருடைய தன்மைகளை சிருஷ்டிக்க கூடியவராய் இருப்பார் என்று சாட்சி பகர வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கும் போது உங்களுடைய ஜீவியத்திற்கும் தேவன் வாசம் பண்ணாமல் காணப்படுவதற்கு ஏதுவாக ஜீவிக்கிறார்களே, அப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை காண்கிறவர்கள் சொல்லுவார்கள், இவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம், பாவ சாபங்கள் எல்லாம், தவறான குணங்கள் எல்லாம், தவறான சுபாவங்கள் எல்லாம் ஒளிந்து போயிற்று, எல்லாம் புதிதாயிற்று. அதான் பவுல் எழுதுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். உங்களை காண்கிறவர்கள் உங்களிலே தேவனுடைய சாயலை காண்பார்கள். நான் ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே ஒரு பாடலை பாடுவேன். அந்த பாடலிலே சில வரிகள் இவ்விதமாக வருகிறது. அதை உங்களுக்கு முன்பாக பாடுகிறேன், நீங்களும் என்னோடு சேர்ந்து பாடுங்கள். என்னை காண்போர் உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும். என்னை காண்போர் உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும். தந்திடுவீர் தாழ்மையையோ, தந்திடுவீர் தாழ்மையையோ, பொறுமையுடன் அன்புமாக வாழ்த்துகிறேன். இயேசுநாதா வாழ்த்துகிறேன். இக்காலையிலே வாழ்த்துகிறேன். இயேசுநாதா வாழ்த்துகிறேன். இக்காலையிலே என்னை காண்போர் உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும். என்னை காண்போர் உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும். தந்திடுவீர் தாழ்மையையோ, தந்திடுவீர் தாழ்மையையோ, பொறுமையுடன் அன்புமாக வாழ்த்துகிறேன். இயேசுநாதா வாழ்த்துகிறேன். இக்காலையிலே வாழ்த்துகிறேன். இயேசுநாதா வாழ்த்துகிறேன். இக்காலையிலே நான் ஒவ்வொரு நாளும் இந்த பாடல் வரிகளை பாடி காலை வேளையிலே தேவனை மகிமைப்படுத்துவேன். இந்த பாடல் வரிகள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இதன் மூலமாக நான் தேவனுக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்கிறேன் தெரியுமா? கர்த்தாவே, இந்த நாளிலேயும் உம்முடைய வேத வசனங்களுக்கே கீழ்ப்படிந்து ஜீவிப்பேன். அதுதான் தாழ்மையுள்ள வாழ்க்கை. உம்முடைய வேத வசனங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்து ஜீவிப்பேன். உம்முடைய வேத வசனங்களையே என்னுடைய கண்களுக்கு முன்பாக வைத்து நோக்கி பார்த்து அந்த வேத வசனங்கள் என்ன சொல்கிறதோ அதற்கே கீழ்ப்படிந்து வாழுவேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அப்படி பாடுவீர்களானால் உங்கள் பிள்ளைகளும் உங்களோடு சேர்ந்து பாடுகிறவர்களாய் இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் வேலை ஸ்தலத்திற்கு கடந்து செல்லும் போது, நீங்கள் பணிபுரிகிற இடத்திற்கு கடந்து செல்லும் போது, தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து செல்லும் போது உன் நடையை காத்துக்கொள். உன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தாவே, இந்த நாளிலேயும் உம்முடைய வேத வசனங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்து உம்முடைய வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிப்பேன் என்று இருதயத்திலே
தீர்மானம் செய்து அந்த நாளை நீங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் வாழும்போது உங்களிலே கிறிஸ்துவை காண்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், தேவத்துவம், காணப்படாத தேவனுடைய வல்லமை, His invisible attributes நிச்சயமாகவே இருக்கிறது. எப்படி அதை உறுதியாக சொல்ல முடியும்? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன் இந்த உலகத்திலே சிருஷ்டித்த காரியங்களை நீங்கள் கண்ணுற்று பார்க்கும்போது மெய்யாகவே இறைவனுடைய வல்லமை உண்டு என்று சொல்லக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். அப்படி சொல்லுகிறவர்களாக மாத்திரமல்ல, அந்த இறைவன் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த தேவன் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆகவே அவருடைய சாயல் எங்களுடைய ஜீவியத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அனுபவமாக்கி கொண்டவர்களாக அப்படிப்பட்ட தேவ சாயலை வெளிப்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். உங்களை காண்கிறவர்கள் பழைய பாவ சாபங்களை உங்களிடத்தில் காண முடியாது. புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவை காணக்கூடியவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் சொல்லுவீர்கள், தோல்வி எனக்கு இல்லை என்று சொல்வீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஐந்தாவதாக, தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கும் போது, கர்த்தர் நம் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டிருப்பாரே ஆனால் எவ்விதமான வல்லமை நம்முடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்கும் என்றால், தெய்வ பிள்ளையே, மகிமையான அவருடைய சர்வ வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர், தேவனுடைய சர்வ வல்லமை எங்களுடைய ஜீவியத்திலே காணப்படும் போது அது எதற்கு பயன் பெறுகிறது என்று நீங்கள் கேட்கலாம். வேதத்தை படிக்கும் போது அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருப்பாரேயானால் அது நமக்கு எவ்விதமாக பயன் பெறுகிறது என்றால், நாம் நீடிய சாந்த குணமுள்ளவர்களாக வாழ்வதற்கு அது பயனுள்ளதாய் இருக்கிறது. என்னென்ன காரியங்களிலெல்லாம் நீடிய பொறுமையோடு காணப்பட வேண்டுமோ அவ்விதமாக நீடிய பொறுமையோடு வாழ்வதற்கு அந்த தேவனுடைய வல்லமை பிரயோஜனம் உள்ளதாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நீடிய பொறுமையோடு வாழும்போது சந்தோஷத்தோடு காணப்படும்படியாக அந்த தேவனுடைய வல்லமை தேவனுடைய ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சிலர் சொல்லுவார்கள், பாஸ்டர், நாங்கள் ரொம்ப பொறுமையாய் இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். எங்களுடைய பொறுமையை சோதிக்கிறார்கள் என்று சொல்கிறவர்கள் உண்டு. ஆனால் பொறுமையோடு காணப்படும் போது அவர்கள் சந்தோஷமாக இருப்பது கிடையாது. தெய்வ பிள்ளையே, இந்த பூமியிலே நாம் காண்கிற அநேக மனிதர்கள் சொல்லலாம், நாங்கள் பொறுமையோடு இருக்கிறோம் என்று சொல்லலாம். ஆனால் அவர்கள் அப்படி பொறுமையோடு இருக்கும்போது சந்தோஷமாக இருக்க மாட்டார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்போது நீ நீடிய பொறுமையாக காணப்பட்டாலும் அதன் மத்தியிலே சந்தோஷமாக காணப்படுவாய் என்கிறார். கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது நமக்கு அவருடைய சந்தோஷத்திலே குறைவே இருக்காது. எத்தனை பேரால் சில நன்மைகளுக்காக நீடிய பொறுமையோடு காத்திருக்கும் போது சந்தோஷத்தோடு இருக்க முடிகிறது? ஆராய்ந்து பாருங்கள். அதிலேதான் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரா இல்லையா என்று. சிலர் நீடிய பொறுமையோடு இருப்பார்கள், சில நன்மைகள் உண்டாயிருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் முறுமுறுத்து கொண்டே இருப்பார்கள். அப்படியானால் அவர்களுக்குள்ளே தேவன் வாசமாய் இருக்கவில்லை. தெய்வ ஜனமே, சிலர் நீடிய பொறுமையுள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் மற்றவர்களோடு கோபம் அடைந்து கொண்டிருப்பார்கள், மற்றவர்களோடு சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள். அப்படியானால் அவர்களுடைய உள்ளத்திலே தேவன் வாசமாய் இருக்கிறதில்லை. அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் வாசமாய் இருப்பது இல்லை. நீங்கள் அறிந்து கொள்ளலாம், அவர்களுடைய உள்ளத்திலே தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கவில்லை என்பதை அறிந்து கொள்ளலாம். ஆனால் வாசியுங்கள், பவுல் எழுதுகிறார், கொலோசேயருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். 9ஆம் வசனத்திலிருந்தே படிக்கலாம். நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் என்று பவுல் எழுதுகிறார். எதை கேட்ட நாள் முதல்? தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பரலோக தேவனை குறித்த நம்பிக்கை உண்டாயிருக்கிறதை அறிந்து கொண்ட நாள் முதல் என்று எழுதுகிறார். நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் என்று எழுதுகிறார். கொலோசைய சபையாருடைய வாழ்க்கையிலே பரலோக தேவன் மீது நம்பிக்கை உண்டாயிற்று. கிறிஸ்துவின் மீது ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது.
என்பதை பவுல் கேட்ட நாள் முதல் அவர் என்ன செய்ய ஆரம்பித்திருக்கிறார்? தேவனுடைய ஜனங்களுக்காக இடைவிடாமல் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகல நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். பின்பு என்ன எழுதுகிறார்? சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என்கிறார். வல்லமை உண்டு, அற்புத வல்லமை உண்டு. தேவன் உனக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டு இருக்கும் போது, ஒரு வல்லமையுள்ள ஜீவியம் செய்கிறேன் என்று சொல்லும் போது, இந்த வசனம் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினதாக காணப்பட வேண்டும். சந்தோஷத்தோடு கூடிய நீடிய பொறுமை உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷத்தோடு கூடிய பொறுமை உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும். நீடிய சாந்த குணம் உன் வாழ்க்கையிலே காணப்படும். உன்னை காண்கிறவர்கள் சொல்லுவார்கள், இந்த சகோதரன் இந்த சகோதரி ஒரு வல்லமையுள்ள ஜீவியம் செய்கிறான், வல்லமையுள்ள ஜீவியம் செய்கிறாள். எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரவங்கள், எவ்வளவு நஷ்டங்கள், பூமிக்குரிய நன்மைகளிலே குறைவு, ஆனாலும் அவைகளின் மத்தியிலே சந்தோஷமாக வாழ்கிறான். எப்படி முடிகிறது? தேவன் அவனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். தேவன் அந்த சகோதரிக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். தேவன் அந்த சகோதரனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆகவே அவர் எல்லா வல்லமையோடும் வாசம் பண்ணுகிறபடியால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நற்கிரியைகளை செய்து தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து தேவனை குறித்து அறிகிற அறிவை அடைந்து தேவன் மீது நம்பிக்கை வைத்து நீடிய சாந்த குணத்தோடு பொறுமையோடு இருக்கக்கூடிய நாட்களிலேயும் சந்தோஷமாக காணப்படுகிறார்கள். இந்த சந்தோஷம் உனக்கு வேண்டுமா? இந்த சந்தோஷம் உனக்கு வேண்டுமா? இந்த சந்தோஷம் உனக்கு வேண்டுமா? இன்ப இயேசு வண்டை ஓடிவா, இன்ப இயேசு வண்டை ஓடிவா. இந்த சந்தோஷம் உனக்கு வேண்டுமா? இந்த சந்தோஷம் உனக்கு வேண்டுமா? இந்த சந்தோஷம் உனக்கு வேண்டுமா? இன்ப இயேசு வண்டை ஓடிவா, இன்ப இயேசு வண்டை ஓடிவா. உங்களை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், இவன் சண்டை போடுகிறவன் அல்ல. உங்களை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், இவள் சண்டை போடுகிறவள் அல்ல. தெய்வ பிள்ளையே, எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தருடைய வல்லமைக்கே இடம் கொடுத்து, கர்த்தருடைய கிருபைக்கே இடம் கொடுத்து, கர்த்தர் சந்தோஷப்படும் விதமாக அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாக, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களாக, நீடிய சாந்த குணத்தோடு பொறுமையோடு சந்தோஷமாக காணப்படுகிறார்கள் என்று சொல்வதற்கு ஏதுவாக உங்கள் ஜீவியம் காணப்படும். இந்த நாளிலே ஆராய்ந்து பாருங்கள், உங்களுக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரா? தேவ ஜனங்களே, உங்கள் நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருப்பாரேயானால் இவ்விதமான மகிமையான வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆறாவதாக, நாம் வேதத்திலே படிக்கும் போது தேவன் நம்மத்திலே வாசம் பண்ணி கொண்டு இருப்பாரேயானால் அந்த தேவன் வல்லமை உள்ளவராய் இருந்து நம்மை எப்படி நிலைநிறுத்துவார் என்று யூதாவின் புஸ்தகத்திலே படிக்கிறோம். எப்படி நிறுத்துவார் தெரியுமா? மாயமற்றவர்களாக நம்மை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உங்களை பார்க்கிறவர்கள் இவள் ஒரு மாயமாலக்காரி என்று சொல்கிறவர்களாக இருக்கக்கூடாது, மாயமற்றவள் என்று சொல்ல வேண்டும். உங்களை காண்கிறவர்கள் மாயமாலக்காரன் என்று உங்களை பார்த்து சொல்லக்கூடாது, இவர்களுடைய வாழ்க்கையில எந்த மாயமாலமும் இல்லை என்று சொல்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யூதாவின் புஸ்தகம் 24 25 வசனங்களை படித்து பாருங்கள். வழுவாதபடி உங்களை காக்கவும், வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே, தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே, மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தி
நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். அங்கே முக்கியமாக ஒரு வார்த்தை காணப்படுகிறது, வல்லமை உள்ளவரும். தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் உங்களை மாசற்றவர்களாக மகிழ்ச்சியோடு நிலை நிறுத்த முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மாசற்ற மணவாட்டி சபையாக உங்களை தேவன் நிலைநிறுத்த வேண்டுமானால் உங்களுக்குள்ளே தேவனுடைய வல்லமை காணப்பட வேண்டும். தேவன் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்க வேண்டும். நீங்கள் சொல்ல வேண்டும், நாங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். 10 வருடங்களுக்கு முன்பாக எங்களுடைய ஜீவியம் இருந்த நிலைக்கும் இப்பொழுது நாங்கள் தேவ சமூகத்திலே காணப்படுகிற நிலைக்கும் பெரிய வித்தியாசம் உண்டாகி இருக்கிறது. அதற்கு காரணம் கர்த்தர் எங்கள் நடுவிலே வாசம் பண்ணினார். அவருடைய சமூகம் எங்களுக்குள்ளே இருந்தது. அவர் வல்லமை உள்ளவராய் இருந்து எங்கள் ஜீவியம் மாசற்றதாக காணப்படும்படியாக விளங்க பண்ணினார் என்று சாட்சி பகர வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் மாசற்ற இரத்தம், பரிசுத்தமுள்ள இரத்தம். அது உங்களுடைய ஆத்துமாவை கழுவும் போது உங்கள் ஆத்துமாவை மாசற்றதாக மாற்றி விடுகிறது. இருதயத்திலே ஆத்துமாவிலே இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் அகற்றி விடுகிறது. தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது, தேவனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது, அது தேனிலும் தெளிதேனிலும் மதுரமானது. அந்த தேவனுடைய வார்த்தைகள் என்ன செய்யும், உங்களுடைய ஜீவியத்தை மாசற்றதாக மாற்றும். தெளிதேனை போல இனிமையானதாக காணப்பட செய்யும். தேவனுடைய பரிசுத்தாவியானவர் எப்படிப்பட்டவர், மாசற்றவர். புறாவை போல கபடில்லாத பரிசுத்த ஆவியானவராக காணப்படுகிறார். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் போது உங்கள் சிந்தனை மண்டலங்கள் தூய்மையானதாக காணப்படும். இப்படியாக ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்திற்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இடம் கொடுத்து ஜீவிக்கும் போது தேவனுடைய சன்னிதானத்திலே நீ மாசற்றவனாக காணப்படுவாய். உன்னை மாசற்றவனாக நிலை நிறுத்த தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய வல்லமை இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்திலே உண்டு. தேவனுடைய வல்லமை அவருடைய வார்த்தைகளிலே உண்டு. தேவனுடைய வல்லமை அவருடைய பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே உண்டு. அப்படிப்பட்ட திரித்துவ தேவனும் ஒரே தேவனாக உனக்குள்ளே வாசம் பண்ணும் போது நீ மாசற்றவனாக மாறி விடுவாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனை குறித்து அறிந்த அறிவிலே உன்னுடைய வாழ்க்கையிலே குறைவிராது. ஒரு உன்னதமான பரிசுத்தமுள்ள பரலோக ஜீவியம் செய்கிறவனாக காணப்படுவாய். உன்னுடைய ஜீவியம் அநேகருக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாய் இருக்கும். உன்னுடைய ஜீவியத்தை காண்கிறவர்கள் இவன் எப்படி இவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறான் என்று ஆச்சரியப்படக்கூடியவர்களாய் இருப்பார்கள். ஆனால் விஷயம் என்னவாய் இருக்கும், கர்த்தர் உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் சந்தோஷமாய் உன் பேரில் அமர்ந்து மகிழ்ச்சி அடையக்கூடியவராய் இருக்கிறார். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய வல்லமைக்கு குறைவில்லை. உன்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய சந்தோஷத்திற்கும் குறைவிராது. உன்னுடைய ஜீவியமானதும் கிறிஸ்து இயேசுவை காத்து கொண்டதாய் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையானது மாசற்றதாய் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சிக்கு குறைவிராது. தெய்வ ஜனமே, இந்த காலை வேளையிலேயும் கூட செப்பனியா தீர்க்கதரிசியின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எடுத்துரைக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் என்று எடுத்துரைக்கிறார். ஆம், சுகமாக்கக்கூடிய வல்லமை உண்டாயிருக்கும். ஆம், பிசாசுகளை துரத்தக்கூடிய வல்லமை உண்டாயிருக்கும். உங்கள் வாழ்க்கையிலே உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களை உயிர்ப்பிக்க கூடியதாக காணப்படும். உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படாத தேவனுடைய வல்லமை தேவத்துவமாக உங்களுடைய ஜீவியத்திலே காணப்படும். நீங்கள் புதிய சிருஷ்டியாக விளங்குவீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக காணப்படுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமையான அவருடைய வல்லமை காணப்படும். அந்த மகிமையான வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே நீடிய சாந்த குணத்தையும் பொறுமையையும், தெய்வ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த நீடிய பொறுமையோடு இருக்கும்போது சந்தோஷத்தோடும் வாழ்வதற்கு ஏதுவாக
அந்த வல்லமை உங்களை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, தேவன் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணும்போது, தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கும்போது, தேவனுடைய பிரசனம் உங்களுக்குள்ளே காணப்படும் போது உங்களை மாசற்றவர்களாக அவருடைய சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடு நிலை நிற்க பண்ணக்கூடியதாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டிருப்பாரே, ஆனால் அவருடைய வல்லமை உங்களுக்கு எவ்விதமாக விளங்கும் என்றால், தேவனுடைய வல்லமை உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே உதவிக்காக நீங்கள் மனிதர்களை நாடி போய் இருந்திருக்கலாம். எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே நீங்கள் உதவிக்காக சில நண்பர்களை நாடி செல்லக்கூடியவர்களாய் இருந்திருக்கலாம். எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே உதவிக்காக நீங்கள் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அவர்களை நாடி செல்லக்கூடியவர்களாய் இருந்திருக்கலாம். சில வேளைகளிலே அவர்களால் உங்களுக்கு உதவி செய்ய முடிந்திருக்கும். சில வேளைகளிலே அவர்களால் உங்களுக்கு உதவி செய்யாமல் முடியாமலும் போயிருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் வாழ்க்கையின் நடுவிலே வந்து வாசம் பண்ணும்போது, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் உள்ளத்திலே வாசம் பண்ணி கொண்டு இருக்கும் போது, கர்த்தர் சொல்லுகிறார், தேவ ஜனங்களே, உன் நடுவிலே நான் வாசமாய் இருக்கும் போது எந்தெந்த சூழ்நிலைகளிலே எவ்விதமாக உனக்கு உதவி செய்ய வேண்டுமோ அவ்விதமாக நான் உனக்கு உதவி செய்யக்கூடியவராக இருப்பேன் என்கிறார். ஆகவே தான் பக்தன் பாடுகிறான், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? யாரும் அப்படி விரும்ப மாட்டீர்கள். எத்தனை பேருக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே துயரத்திற்கு மேல் துயரம் வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? யாரும் விரும்ப மாட்டீர்கள். ஆனால் தேவன் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டிருப்பாரே ஆனால், தேவன் உங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ணி கொண்டிருப்பாரே ஆனால், அவர் என்ன செய்வார் என்றால் சமயத்திற்கேற்ற சகாயராய் இருப்பார். எவ்விதமான உதவிகளை செய்ய வேண்டும் என்று தேவன் அறிகிறவராய் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள், எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படியுங்கள். தேவனுடைய வல்லமை தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் போது அந்த வல்லமை என்ன செய்கிறது? தேவ ஜனங்களுக்கு அந்த வல்லமை உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படியுங்கள். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எந்த மனிதனாகிலும் சொல்ல முடியுமா தன்னுடைய வாழ்க்கையிலே சோதனையே வரவில்லை என்று? எந்த மனிதனாகிலும் சொல்ல முடியுமா? தேவ பிள்ளையே, தேவ ஜனங்களுக்கும் சோதனைகள் வருவதுண்டு. வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் என்று. நீதிமான்களுக்கும் துன்பம் வரும், சோதனைகள் தேவனுடைய ஜனங்களுக்கும் வரும். யோபுவிற்கு சோதனை வந்தது, ஆனால் கர்த்தர் கூட இருப்பாரே ஆனால், கர்த்தருடைய சமூகம் உன் வாழ்க்கையிலே இருக்குமானால், கர்த்தர் உன் வாழ்க்கையிலே தங்கி இருப்பாரே ஆனால், அவர் உன் வாழ்க்கையிலே சமயத்திற்கேற்ற சகாயராய் இருப்பார். நீ சொல்லுவாய், என்னுடைய சோதனை வேளைகளிலே கர்த்தர் அற்புதகரமாக உங்களோடு இருந்து உதவி செய்ததை சாட்சியாக சொல்லுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பேதுருவை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார்? சோதனை வராது என்று சொன்னாரா? இல்லை. சாத்தான் உன்னை சுளையிலே போட்டு புடைக்கும் வண்ணமாக உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆனாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். பேதுரு இயேசு கிறிஸ்துனுடைய சீடன். ஆனால் அந்த சீடனையே புடைப்பதற்கு, எதை போல? கோதுமை மணியை புடைப்பதை போல, சுளையிலே போட்டு புடைப்பார்களே, அதை போல புடைக்கும்படியாக சாத்தான் என்ன செய்தானாம்? உத்தரவு கேட்டுக்கொண்டானாம் தேவனிடத்திலே. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்,
அந்த புடைக்கிற சோதனைகளின் அனுபவங்களின் மத்தியிலேயும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி ஜெபிக்கிறேன் என்று சொன்னார், வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார், உதவி செய்கிறேன் என்று சொன்னார். ஜெபம் என்பது ஒரு பெரிய உதவியாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபிக்க ஜெபிக்க அநேகருடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சோதனைகள் எல்லாம் நீங்கி போகும். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது வைக்கிற விசுவாசத்தினாலே அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போகும். தெய்வ பிள்ளையே, நாம் நமக்காக ஜெபிக்கும் போதும் நம்முடைய சோதனை வேளைகளிலே கர்த்தர் நமக்குள்ளே வல்லமை உள்ளவராய் இருந்து நமக்கு உதவி செய்யக்கூடியவராய் இருப்பார். பேதுருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உதவி செய்யக்கூடியவராய் இருந்தார். யோபுனுடைய வாழ்க்கையிலே சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான். யோபுவை புடைக்கும்படியாக, யோபுவை சோதிக்கும்படியாக தேவன் யோபுக்கு உதவி செய்தாரா? உதவி செய்தார். எவ்விதமாக உதவி செய்தார்? அவனை மாத்திரம் தொடாதே என்று சொன்னார். அவனுடைய ஆஸ்திகள் மீது உன் கைகளை வைத்துக் கொள்ளலாம், அவனுடைய ஐஸ்வர்யத்தின் மீது உன் கைகளை வைத்துக் கொள்ளலாம், அவனுக்கு வியாதிகளையும் கூட கொடுத்து விடலாம், ஆனால் அவனுடைய ஜீவன்ல மாத்திரம் என்ன செய்ய முடியாது, நீ கை வைக்க முடியாதுன்னு சொல்லி சோதித்து பார் என்று சொன்னார். தெய்வ பிள்ளையே, யோபுனுடைய வாழ்க்கையிலே உண்டான கஷ்டங்களை போல இந்த உலகத்திலே வேறு எந்த ஒரு மனிதனுக்கும் கஷ்டங்கள் வராது. ஆனால் யோபுனுடைய நம்பிக்கை தேவன் மீது இருந்தபடியால், கர்த்தர் யோபுவோடு கூட இருந்தபடியால், அவனுடைய உதடுகளிலிருந்து ஸ்தோத்திர பலிகள் வந்து கொண்டே இருந்தபடியினால் தெய்வ பிள்ளையே, கர்த்தர் யோபுனுடைய அந்த எல்லா சோதனை வேளைகளிலேயும் யோபுவை தாங்கக்கூடியவராய் இருந்தார், சுமக்கக்கூடியவராய் இருந்தார், ஏந்தக்கூடியவராய் இருந்தார். தெய்வ பிள்ளையே, எத்தனையோ நஷ்டங்கள் வந்த வேளைகளிலேயும் முன்னிலைமையை பார்க்கிலும் சோதனைகள் முடிந்த வேளையிலே பின்னிலைமை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக ஆசீர்வதிக்கக்கூடியவராக, உதவி செய்யக்கூடியவராக இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. ஆனால் அந்த சோதனை வேளைகளில் எல்லாம் நீ உன்னுடைய ஜீவியத்தை உத்தமனாக விளங்க பண்ணுவாயானால் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலையும் உதவி செய்யக்கூடியவராகவே இருப்பார். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் நான் தேவனுக்காக வாழ்வேன், உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும், தேவனுடைய நாம மகிமைக்கென்றே ஜீவிப்பேன், கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்திலே எந்த ஒரு அசைவும் என் வாழ்க்கையிலே உண்டாயிராது, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லி நீ நாளுக்கு நாள் உன்னுடைய சோதனைகள், போராட்டங்கள், கஷ்டங்களின் மத்தியிலே அந்த விசுவாசத்திலே பலத்தின் மேல் பலனடைவாயானால் உன் விசுவாசத்தின்படியே நீ ரட்சிக்கப்படுவாய். நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான். யோபு பிழைத்தார். பேதுருடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு என்று சாட்சியாக மாறினது, ஒரு வல்லமையுள்ள ஜீவியமாக மறுரூபம் அடைந்தது. பவுலுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளையே, எவ்வளவு வெளிப்படுத்தல்கள், எத்தனை தெய்வ தரிசனங்கள். ஆனால் பவுல் சொல்லுகிறார், தான் பெற்றுக்கொண்ட தெய்வ தரிசனத்தை குறித்தோ, தான் பெற்றுக்கொண்ட தேவனுடைய வெளிப்படுத்தல்களை குறித்தோ அவருடைய வாழ்க்கையில பெருமை வந்துவிடாதபடிக்கு பவுல் சொல்லுகிறார், தன்னுடைய சரீரத்திலே குட்டுகிற முல்லை போல, அது ஒரு சாத்தானுடைய தூதன் போல குட்டுகிற முல்லை போல காணப்பட்டது என்று சொல்லுகிறார். பவுல் என்ன செய்தாராம்? 3 முறை ஜெபித்தாராம். எதற்காக? அந்த குட்டுகிற முல்லை போல காணப்படுகிற சாத்தானுடைய தூதன், அந்த பலவீனம் தன்னுடைய சரீரத்தை விட்டு நீங்கும்படியாக ஜெபித்தாராம். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? அந்த பலவீனம் உன்னை விட்டு நீங்காது, ஆனால் தன்னுடைய கிருபை போதும் என்று சொன்னார். ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், போதும் கிருபையே பாவ உலகிலே ஜெயமாய் வாழ கிருபை தாருமே, போதும் கிருபையே பாவ உலகிலே ஜெயமாய் வாழ கிருபை தாருமே. இது அந்த காலத்துல பரிசுத்தவான்கள் பாடின பாடல். இந்த பாவ உலகத்திலே ஜெயமாக வாழ, வெற்றிகரமாக வாழ உடைய கிருபையை தாரும் என்று பாடினார்கள். பவுல் அப்போஸ்தலனுடைய சரீரத்திலே பலவீனம் இருந்தது. பவுல் அப்போஸ்தலனுடைய சரீரத்திலே குட்டுகிற முல்லை போல அது காணப்பட்டது. பவுல் 3 முறை ஜெபித்தார். ஆனால் அந்த பலவீனம் அவரை விட்டு அகலவில்லை. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? அந்த பலவீனத்திலே பலன் கொள்ளும்படியாக அவருடைய கிருபையை கொடுத்தார்.
ஆகவே பவுல் சொல்லுகிறார் தேவனுடைய கிருபை போதுமானது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் தன்னுடைய ஜீவியமானது மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக விளங்குகிறது என்று சொல்லுகிறார். எவ்விதமாக முன்மாதிரியாக விளங்குகிறதாம்? அவ்வளவு பலவீனத்திலேயும் தேவனுடைய வல்லமை எவ்விதமாக அவருடைய ஜீவியத்திலே காணப்படுகிறது என்பதை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாக முன்மாதிரியாக விளங்குகிறது என்று சொல்கிறார். ஆகவே உன் கஷ்டங்களிலே பதறாதே, உன் பலகீனங்களிலே திகைக்காதே, நீ தேவனை நோக்கி ஜெபிப்பாயாக. கர்த்தர் தேவையான கிருபை வரங்களை உன் வாழ்க்கையிலே கொடுப்பார். நீ சொல்லுவாய், அவ்வளோ கஷ்டங்களின் மத்தியிலேயும் தேவனுடைய கிருபை எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாக வாழ்ந்து வருகிறேன் என்பாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசித்து பாருங்கள் தெய்வ பிள்ளையே. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களை படித்து பாருங்கள். பவுல் சொல்லுகிறார் கொரிந்து சபையாருக்கு, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்கிறார். தெய்வ ஜனமே, சில தேவனுடைய ஊழியர்களுடைய வாழ்க்கையிலே சில சுகவீனங்கள் காணப்படலாம். அந்த சுகவீனத்தோடு அவர்கள் ஊழியம் செய்து வருகிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் அந்த வேளையிலே அவர்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார்? அவருடைய உதவி செய்யக்கூடிய வல்லமையை கிருபையாக கொடுப்பார். அவர் சொல்லுவார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுவார். பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்வார். கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை படித்து பாருங்கள். பவுல் சொல்லுகிறார், கலாத்திய சபையாருக்கு சொல்கிறார், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு 1ஆம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்கிறார். அப்ப பவுலுடைய வாழ்க்கையிலே சரீரத்திலே சில சுகவீனங்கள் இருந்திருக்கிறது. அவர் ஜெபித்திருக்கிறார். ஆனால் அவரோ தன்னை குறித்து உயர்த்தாதபடிக்கு தேவனே அதை ஒரு முள்ளை போல அனுமதித்திருக்கிறார். பெருமை பவுலுடைய வாழ்க்கையிலே வந்துவிடாதபடிக்கு தேவன் அந்த முள்ளை அனுமதித்திருக்கிறார். அவ்வளவு தெய்வீக தரிசனங்கள், அவ்வளவு தெய்வீக வெளிப்படுத்தல்கள் உண்டாயிருந்தபடியினால் அது நிமித்தமாக பெருமை வந்து அந்த பெருமையினாலே அவர் கிருபையை இழந்து போகாதபடிக்கு தாழ்மையுள்ளோருக்கு கிருபை அளிக்கிற தேவன் பவுலுடைய வாழ்க்கையிலே முள்ளையும் கொடுத்து அந்த பலவீனத்தில் எல்லாம் சுகவீனத்தில் எல்லாம் தன்னுடைய கிருபை போதுமானது என்று சொல்லி பலப்படுத்தி அந்த தேவனுடைய வல்லமையை குறித்து பவுல் மேன்மை பாராட்டுகிறவராக வாழும்படியாக செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே ஜெபித்து கொண்டே வரலாம். கர்த்தாவே, என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய சுகவீனங்கள் மாற வேண்டும் என்று. ஆனால் கர்த்தர் சில வேளைகளிலே உங்களுடைய ஜீவியத்திலே பெருமை வந்துவிடக்கூடாது என்று சொல்லி, நீங்கள் கிருபையை இழந்து விடக்கூடாது என்று சொல்லி அவர் என்ன செய்வார் என்றால் அந்த பலகீனங்களை அகற்றாமல் உங்களுக்கு கிருபையை கொடுத்து கொண்டு பலப்படுத்தி கொண்டே வருவார். அதுதான் தேவனுடைய அன்பு, அதுதான் தேவனுடைய காருண்யம், அதுதான் தேவனுடைய தயை. அதற்காக நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் தேவனுக்கு. கர்த்தாவே, பெருமை வந்து விடாதபடி தாழ்மையுள்ளவர்களாக வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழும்படியாக அப்படிப்பட்ட முள்ளை கொடுத்திருக்கிறீரே, அதன் மத்தியிலே உம்முடைய வல்லமையை கொடுத்து அந்த வல்லமையை குறித்து மேன்மையை பாராட்டும்படி செய்கிறீரே, உமக்கு நன்றி என்று நன்றி செலுத்த வேண்டும். ஆகவேதான் பவுலுடைய வாழ்க்கையின் முடிவு வெற்றிகரமாக காணப்பட்டது. அவர் சொல்லுகிறார், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்கிறார். நீதியின் கிரீடம் தனக்கு உண்டு என்று சொல்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினதாக குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே,
இந்த காலை வேளையிலே கேட்ட வசனங்களுக்கு ஒப்பு கொடுங்கள். தேவனுடைய வல்லமையை குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய வல்லமையிலே ஆற்றல் உண்டு. தேவனுடைய ஆற்றலின் வல்லமையாக காணப்படுகிறது. வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். விளக்கம் கொடுக்க நேரம் இல்லை. எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். கொலோசையருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். தேவனுடைய வல்லமை ஆற்றல் உள்ளதாக காணப்படுகிறது. தேவனுடைய ஆற்றலின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் தங்கி வாசம் பண்ணும் போது உண்டாயிருக்கும். தெய்வ பிள்ளையே, தேவனுடைய வல்லமை உங்களை மறுரூபப்படுத்தக்கூடிய வல்லமை. பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே படிக்கிறோம். தேவனுடைய வல்லமை உங்களை தப்புவிக்கக்கூடிய வல்லமை. ஆபத்துகளில் இருந்து ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோனுடைய வாழ்க்கையிலே ஆபத்து வந்தது. பாபிலோன் தேசத்திலே பாபிலோன் ராஜா நிறுத்தின பொற்சிலையை வணங்காமல் போனபடியினால் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி சூளையிலே தூக்கி வீசினார்கள். ஆனால் தேவனுடைய தப்புவிக்கக்கூடிய வல்லமை அவர்கள் மத்தியிலே காணப்பட்டது. தேவனுடைய வல்லமை ஆபத்துகளுக்கு தப்புவிக்கக்கூடியதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தாவீதனுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கும் போது தாவீதனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ யுத்தங்கள் வந்தது. ஆனால் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடியால் அந்த யுத்தங்களில் எல்லாம் கர்த்தர் தாவீதுக்கு வெற்றியை கொடுத்தார். அது ரட்சிக்கிற வல்லமையாக தாவீதனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. இந்த காலை வேளையிலே ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். நீர் எங்களோடு வாசம் பண்ணினால் எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். நீர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருந்தால் எங்களுடைய வாழ்க்கை வல்லமை உள்ளதா இருக்கும். நீர் எங்களுடைய உள்ளத்திலே வாசம் கொண்டிருந்தால் எங்களுடைய ஜீவியம் கர்த்தாவே புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டதாய் இருக்கும், மாசற்றதாய் இருக்கும், பரிசுத்தமானதாய் இருக்கும், உதவி செய்யக்கூடியதாய் இருக்கும், ஆபத்துகளுக்கு தப்புவிக்கக்கூடியதாய் இருக்கும், ஆற்றல் உள்ளதாய் இருக்கும், கர்த்தாவே உயிர்ப்பிக்கக்கூடியதாய் இருக்கும், பிசாசின் வல்லமைகளை எல்லாம் விரட்டக்கூடியதாய் இருக்கும், தேவத்துவம் நிறைந்ததாய் இருக்கும், வியாதியை குணமாக்கக்கூடியதாய் இருக்கும். கர்த்தாவே, நீடிய சாந்த குணத்தையும் பொறுமையையும் அதனோடு கூட சந்தோஷமாக வாழ வைக்கக்கூடிய வல்லமையாய் இருக்கும். அப்படிப்பட்ட உம்முடைய பிரசன்னத்திற்கு இந்த காலை வேளையிலே எங்கள் வாழ்க்கையிலே இடம் கொடுக்கிறோம் என்று சொல்லி உங்கள் ஜீவியத்தை தேவனுடைய வல்லமைக்கென்று, தேவனுடைய பிரசன்னத்திற்கென்று, தேவனுடைய சமூகத்திற்கென்று தேவன் உங்கள் வாழ்க்கையின் நடுவிலே வந்து வாசம் பண்ணும்படியாக ஒப்பு கொடுப்பீர்களாக. சப்பனியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் என்று தேவன் உங்கள் உள்ளத்திலே எப்பொழுதும் வாசம் பண்ணி கொண்டிருக்கும்படியாக உங்கள் ஜீவியத்தை அவர் சந்தோஷமாக மகிழ்ந்து களி கூறுவதற்கு ஏதுவாக தகுதிப்படுத்தி கொண்டு ஜீவிப்பீர்களாக. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வீர்களாக. கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்து சந்தோஷமாக களி கூறக்கூடியவராய் இருப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் தெய்வீக சந்தோஷத்திற்கு குறைவே இருக்காது. நீங்களும் சொல்லுவீர்கள், ரட்சிப்பின் சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, எப்பொழுதும் தேவனுடைய வல்லமைக்கென்று சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்வீர்கள். அதற்கேற்ற விதத்தில் உங்கள் வாழ்க்கையானது முன்மாதிரியுள்ள வாழ்க்கையாக, மற்றவர்கள் பின்பற்றுவதற்கு ஏதுவான முன்மாதிரியுள்ள வாழ்க்கையாக, சாட்சியுள்ள ஜீவியமாக, வல்லமையுள்ள ஜீவியம் காணப்படும்படியாக கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலேயும் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே மாதிரியாக வைத்து அவரிலே இருந்த பரலோக தேவனுடைய வல்லமை உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உண்டாயிருக்கும்படியாக உங்கள் ஜீவியத்தை சமர்ப்பணம் செய்திருக்கிறீர்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். கேட்ட வசனங்களின்படி நீங்களும் சந்தோஷமாக வாழும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை அளிப்பாராக. ஆமீன். இந்த காலை வேளையிலே எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பீர்களா? கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே காலையில நீர் எங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ணும்போது உண்டாயிருக்கக்கூடிய வல்லமை எவ்விதமான ஆசீர்வாதங்களை எல்லாம் கொண்டு வருகிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பின் பாத்திரமாக, மகிமையின் பாத்திரமாக, கிருபையின் பாத்திரமாக காணப்படும்படியாக என்னையே அந்த தேவ வல்லமைக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சந்தோஷத்திற்கு இடமளிப்பீர்களாக. தேவனுடைய சந்தோஷமே உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும்படியாக உங்களுடைய ஜீவியத்தை அர்ப்பணிப்பீர்களாக. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா.
வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் யேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் யேசையா. எனக்காகவே நீர் ஜீவிக்கின்றீர், என்னுள்ளத்தில் தங்கி நடத்துகிறீர். எனக்காகவே நீர் ஜீவிக்கின்றீர், என்னுள்ளத்தில் தங்கி நடத்துகிறீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் யேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் யேசையா. எனக்காகவே நீர் ஜீவிக்கின்றீர், என்னுள்ளத்தில் தங்கி நடத்துகிறீர். எனக்காகவே நீர் ஜீவிக்கின்றீர், என்னுள்ளத்தில் தங்கி நடத்துகிறீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் யேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் யேசையா. எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர். எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் யேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் யேசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் யேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் யேசையா. ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, கர்த்தர் நீர் உம்முடைய ஜனங்களின் நடுவிலே வாசம் பண்ணும்போது, கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே வாசம் பண்ணும்போது, எவ்விதமாக நீர் வல்லமையுள்ளவராய் இருந்து உம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்தை சந்தோஷமாக காணப்பட செய்கிறீர் என்பதை கேட்டறிய செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய ஜனங்களுடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுவதற்கு ஏதுவாக தங்களுடைய ஜீவியம் எப்பொழுதும் சுத்தமானதாக காணப்பட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு நிமித்தமாக நீர் உம்முடைய ஜனங்களுடைய உள்ளத்திலே அமர்ந்திருந்து கம்பீரமாக களிகூறக்கூடிய தேவனாய் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள செய்தீரே. நீர் எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக சந்தோஷப்படும் போது எங்களுடைய வாழ்க்கையிலேயும் சந்தோஷம் குறைவிராது என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் வல்லமையுள்ளவராக உடைய ஜனங்களுடைய உள்ளத்திலே வாசம் பண்ணும்போது கர்த்தாவே, அது ரட்சிப்பின் வல்லமையாக காணப்படும், வியாதியை குணமாக்கக்கூடிய வல்லமையாக காணப்படும், பிசாசை துரத்தக்கூடிய வல்லமையாக காணப்படும், உயிர்த்தெழுதலின் வல்லமையாக காணப்படும், படைப்பின் வல்லமையாக தேவத்துவமாக விளங்கும், மகிமையின் வல்லமையாக காணப்படும், மாயமற்றவர்களாக நிறுத்தக்கூடிய வல்லமையாக காணப்படும், உதவி செய்யக்கூடிய வல்லமையாக காணப்படும், ஆபத்துகளுக்கு தப்புவிக்கக்கூடிய வல்லமையாக காணப்படும்,
மறுரூபப்படுத்தக்கூடிய வல்லமையாக காணப்படும் என்பதை கற்றுக்கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமான சீரை பெற்றுக்கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பாக்கியசாலிகளாக உடைய ஜனங்களும் வாழும்படியாக கேட்ட வசனங்கள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக காணப்படும்படியாக நீர்தாமே உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே தங்கியிரும், வாசம் பண்ணும், மகிழ்ச்சியோடு காணப்படும். உடைய பிள்ளைகளும் உமக்குள்ளாக சந்தோஷமாக வாழச் செய்தருளும். ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். எல்லா துதி கனமகிமையா உமக்கே எடுக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக, ஆமீன். தேவனின் அடைக்கலமே, சியோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு, கர்த்தர் உன் நடுவிலே வந்து வாசம் பண்ணுகிறவராய் இருப்பார் என்று சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதமாகிய தேவனுடைய வல்லமை உங்களுடைய ஜீவியத்திலையும் உண்டாயிருக்கும்படியாக கர்த்தர் தாமே உங்களையும் பலப்படுத்தி கேட்ட வசனங்களின்படி நீங்களும் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக வாழ தேவன் தாமே உங்களையும் மேன்மைப்படுத்துவாராக, ஆமீன்.